சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு இதே டைம்ல 1 மார்க் முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 14 மார்க்கை 1 மார்க்கை நம்ம முடிச்சிட்டு இருக்கணும். ஸ்வீட் எடு கொண்டாடு. அன்பில் மகேஷ் சொன்ன ஒரு ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு நியூஸ். பொதுமக்கள் ஆகிய இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களும் சரி, அமைச்சர் பெருமக்களும், தமிழக முதலமைச்சரும், நம்முடைய சேனல் சார்பாகவும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது தமிழகம் எங்கும் மட்டும்தான் நாளைக்கு எக்ஸாம் இல்லை, நிறைய ஸ்டேட்ல அங்கங்கே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க, தமிழ்நாடு இல்லாம. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாளைக்கு இதே டைம்ல திக் திக் மூமெண்ட் ஸ்டார்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோ 35 மார்க் எடுத்தால் தான் பாஸு, இல்லை 22 மார்க் எடுத்தாலே போதும் அப்படிலாம் வந்து சொன்னீங்களே ப்ரோ, அது வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குலாம் நீங்கள் 17 மார்க் எடுத்தாலே பாஸு. தமிழுக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் தியரியாக தமிழில் வந்து 90 மார்க்குக்கு எழுதுறீங்க, தமிழில் இங்கிலீஷ்லேயும் 90 எழுதுறீங்க. பட் மற்ற சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ஒன்லி 70 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. ஸோ அதனால் அது வேற மெத்தடு. இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே தேர்வு அறைக்குள் சென்று விடல் வேண்டும். 10 மணிக்கு தேர்வு அறைக்குள் சென்று விட்டு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ரீட் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல உருப்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 மார்க்கை இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க, ஆன்சர் இது. அது கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணுங்க, 15 1 மார்க்கு இல்லை 14 1 மார்க் இருக்கு பார்த்தீங்களா, தமிழில் நான் சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஓகேங்களா? லட்டு மாதிரி 10, குறைஞ்சது 10 கொஸ்டின் புக் பேக்ல இருந்து தான் வரப்போகுது. இல்லை மோஸ்ட்லி ஃபுல்லாகவே புக் பேக்ல இருந்து வரத்துக்கு சான்சஸும் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களில் மற்ற செல்லக்குட்டீஸுமே கூட குறிப்பாக 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். நல்லபடியாக எழுதுங்க. 9 லட்சம் பேர் வந்து எழுதுறீங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில். கண்டிப்பாக டெஃபினெட்லி ரொம்ப ஈஸியாக கேட்க போகிறாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 4 வீடியோ போட்டாச்சு 12th ஸ்டாண்டர்டுக்கு, நீங்கள் தான் போய் பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு கைடும் போட்டாச்சு, ஸ்லோலினஸ்க்கான 2 மார்க் போட்டாச்சு, அதுக்கப்புறமா இலக்கண குறிப்பும் போட்டாச்சு. எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இந்த டைமில் உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? மோட்டிவேட் மட்டும் தான் வேணும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது சப்ப மேட்டராக போகும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் 1:15 தான் நீங்கள் வெளியே வருவீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் எண்டிங் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் செய்யுள்ளாக எழுதுறத தவறுங்க. ஏன்னா அதெல்லாம் 5 மார்க்கு, லட்டு மாதிரி மார்க் வாங்குறதுலாம் முன்னாடியே எழுதுருங்க. மினிமம் 27 மார்க் நீங்கள் எடுக்க பார்த்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் எழுதுனா கூட பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கம்மி பண்ணிடுறாங்க ப்ரோ, ப்ரோ அப்படின்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. பட் இந்த முறை அப்படி இருக்காது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது சில குட்டீஸ். ஸோ அதனால் வந்து பேப்பரை சீக்கிரமாக டிக் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்திலும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களும் சில பாடங்களில் வந்து கொடுக்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த கம்பல்சரி கொஸ்டின் தமிழில் மோஸ்ட்லி இருக்காது. போக போக சப்ஜெக்டில் இருக்குது. மேக்ஸில் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும், ஃபிசிக்ஸில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா 1, 2 எஸ்ஐக்கு புஸ்தக்காக தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆகும், நமக்கு மார்க் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த நம்பரை போட்டிருந்தீங்கன்னா 2 பேட்ச் இருக்கும், ஒரு கொஸ்டின்லேயே 2 கேட்டிருப்பாங்க, அதில் ஏன் மிஸ்டேக்கு ஏன் போட்டு வச்சிருந்தா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்கு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 34ல் ஏபி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 34ல் ஏவை மட்டும் நீங்கள் எழுதிட்டு தப்பாக ஆன்சர், ஃபுல்லாகவே தப்பாக ஆன்சர்லாம் அந்த கொஸ்டினே தப்பு அப்படின்னா அது ஃபுல் மார்க்கு. பட் 34லேயே பி நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்க் கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய ட்விஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து தயாராக இருங்க சில குட்டீஸ். ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களே, இன்னும் 23 மணி நேரத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் கூட, இப்போ படித்தாலும் கூட பாஸ் ஆகக்கூடிய ஒரு நாளில் இன்னும் என்னென்னலாம் மாற போகுதுன்னு பாருங்க. கார்ப்பரேட் கிரிமினல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் சில குட்டீஸ். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பொது தேர்வை விட வேற எந்த தேர்வும் எளிமையாக கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிகுந்த எளிமையாக இருக்கும். ஆங்கில மீடியம், அதாவது குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நல்லபடியாக எழுதுங்க சில குட்டீஸ். நெக்ஸ்ட் அடுத்தது ஓவராலாக நம்ம இப்போ இன்னொரு வீடியோ இருக்குது. ஓகேங்களா? ஈவினிங் ஒரு வீடியோ இருக்குது. நான் அதுலேயுமே இன்னும் நிறைய விதமான
இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம் சில